படைப்பிலே உருவானதே திருமணம். பரிசுத்த வாழ்க்கைக்காய் அடித்தளமாக திருமணம். அன்று ஆதாம் ஏவாளை திருமண உறவில் இணைத்தார். பரிசுத்த சந்ததி பூமியில் பிறந்திட செய்தார். பரிசுத்தவான்கள் வந்து ஆசீர்வதித்திடும் வேளை, பரலோக தேவதூதர் இறங்கி வந்திடும் வேளை. பரிசுத்தவான்கள் வந்து ஆசீர்வதித்திடும் வேளை, பரலோக தேவதூதர் இறங்கி வந்திடும் வேளை. திருமணம் என்பது இரு உள்ளங்கள் இணைவது, புது உறவை தேடி புது உலகில் ஒன்றாய் வாழ்வது. உறவுகள் பல உண்டு, இது போல எது உண்டு? மனவிருப்பங்களை நிறைவேற்ற வந்த நல் உறவு. ஜான் பியூலா நீங்கள் இருவர் உருவாக்க போகும் இந்த உறவு, பரலோக தேவன் தரும் ஆசீர்வாதத்தால் வாழ்ந்திடவே. ஜான் பியூலா நீங்கள் இருவர் உருவாக்க போகும் இந்த உறவு, பரலோக தேவன் தரும் ஆசீர்வாதத்தால் வாழ்ந்திடுவே. பரமனின் படைப்பிலே உருவானதே திருமணம். பரிசுத்த வாழ்க்கைக்காய் அடித்தளமாக திருமணம். மனவாழ்வு என்பது மனம் நிறைந்த நல்ல வாழ்வு. மன்னன் இயேசுவை தலையாக கொண்ட நல்வாழ்வு. அன்பும் புரிதலும் குடும்ப வாழ்வில் இருந்து விட்டால் சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் குறைவில்லை. ஜான் பியூலா நீங்கள் இருவர் இந்த கருத்தை புரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கை என்றுமே நல்லறமாக இனிக்குமே. ஜான் பியூலா நீங்கள் இருவர் இந்த கருத்தை புரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கை என்றுமே நல்லறமாக இனிக்குமே. பரமனின் படைப்பிலே உருவானதே திருமணம். பரிசுத்த வாழ்க்கைக்காய் அடித்தளமாக திருமணம். அன்று ஆதாமே வாழை திருமண உறவில் இணைத்தான். பரிசுத்த சந்ததி பூமியில் பிறந்திட செய்தார். பரிசுத்தவான்கள் வந்து ஆசீர்வதித்திடும் வேளை, பரலோக தேவதூதர் இறங்கி வந்திடும் வேளை, பரமனின் படைப்பிலே உருவானதே திருமணம். பரிசுத்த வாழ்க்கைக்காய் அடித்தளமாக திருமணம். அன்று ஆதாமே வாழை திருமண உறவில் இணைத்தார். பரிசுத்த சந்ததி பூமியில் பிறந்திட செய்தார். பரிசுத்தவான்கள் வந்து ஆசீர்வதித்திடும் வேளை, பரலோக தேவதூதர் இறங்கி வந்து